பெப்பர் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் போட்டாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு வதக்கிக்கலாம். சக்தி கறி மசாலா பொடி தான் போட்டு பண்ண போகிறோம். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். தக்காளி 2 போட்டுக்கலாம் கட் பண்ணி. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். தேன் உப்பு போட்டுக்கலாம். மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பர் போட போகிறோம், மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டு 1 ஸ்பூன். சக்தி கறி மசாலா போட்டுக்கலாம். அப்புறமா இப்போ நல்லா கலரிட்டு மூடி போட்டுடலாம். 2 விசில் வரட்டும். நான் மட்டன்லாம் 3 விசில் தான் போடுவேன், இல்லை 2 போடுவேன். நீங்கள் எத்தனை விசில் போடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கறி மசாலா போட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துடுச்சு. கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ பட்டை, சோம்பு, லவங்கெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம், சுண்டட்டும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பெப்பர் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.